ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மண் பாத்திர வகைகளை நம்ம எப்படி சீசனிங் பண்ணலாம், அதாவது மண் பாத்திரத்தை நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அதை பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நான் செஞ்சும் காட்ட போகிறேன். நான் இப்போ வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மண்கலம் அப்படின்ற ஒரு ஷாப் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அங்கே வாங்கின திங்ஸ் தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கிறத லிட்டு போட்டிருக்கு, கிளாஸ் லிட் போட்டிருக்கு. அந்த உள்ளே இருக்கிற அந்த கப்ஸ் எல்லாம் நம்ம காஃபி டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அஞ்சரை பெட்டியாகவும் அந்த பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற அந்த பாத்திரம் வந்து நம்ம குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 செட் பீஸ் பார்த்திங்கன்னா உருளி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3க்குமே லிட் இருக்குது மேலே, மண்ணில் தான் அது. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நான் எப்படி வந்து சீசனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இது 3 டே ப்ராசஸ்ங்க. ஒரு ப்ராசஸ்க்கும் 24 hours தேவை. ஸோ இது ரொம்ப பொறுமை தேவை. வாங்கின உடனே வந்து மண் பாத்திரத்தில் நம்ம குக் பண்ண முடியாது. ஒரு 3 நாள் நம்ம சீசனிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை குக்கிங்க்கே நம்ம எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து ஒரு தண்ணி பெரிய அகலமான ஒரு பவுலில், அதாவது ஒரு டப் எடுத்திருக்கேன். பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு, இந்த மண் பாத்திரம்லாம் மூழ்கிற அளவுக்கு நான் அதை வந்து முக்கி வச்சிடுறேன். எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக அதை வந்து நம்ம முக்கி வைக்கும்போதே பார்த்திங்கன்னா, டிப் பண்ணி அதை உள்ளே போடும்போதே நமக்கு அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு சவுண்டு கேட்கும். உங்களுக்கு நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். அப்போ வந்து நல்ல தண்ணி வந்து உள்ளே இழுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இது 24 hours. ஒரு மார்னிங் வாங்கினீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஒரு ஈவினிங் டைமில் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்திரம் வந்து ரொம்ப பழகும். இல்லைன்னா நமக்கு குக் பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ கிராக் விட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து தண்ணியிலையும் சன்லைட்லேயும் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து மண் பாத்திர வகைகள் எல்லா வெசல்ஸுமே வந்து ரொம்ப நாள் வருங்க, ரொம்ப வருஷம் வரும். அண்ட் இப்படி தான் வந்து எல்லா பாத்திரத்தையுமே நான் வந்து ஒரு பெரிய டப்பில் எல்லாத்தையுமே மூழ்கடிச்சு வைக்கிறேன். இதே மாதிரி அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு டப்பில் வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இந்த டப்பு பத்தலை, ஏன்னா ஃபுல்லாக மூழ்கணும். அதனால் இன்னொரு டப்பில் நான் மூழ்க வச்சிடறத. இதை பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் அப்படியே சோக் ஆகிட்டே இருந்ததுங்க அந்த பெரிய டப்பில். அண்டு நான் வந்து இதை வடித்து தொடச்சி கொண்டு போய் இப்போ வெயிலில் வைக்கணும். ஸோ இது வந்து நான் எல்லாத்தையும் ஒரே ஒரு டப்பில் போட்டு இப்போ எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சன் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து ஒன்று பட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி வச்சுருங்க. இது அப்படியே ஒரு 24 hours அப்படியே இருக்கட்டும். நைட் ஆனவனும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க.
அந்த ஃப்ளோர் ஹீட்லேயே வந்து உங்களுக்கு பாட்டமில் நல்லா வந்து இன்னி வந்து ஹீட் கிடைக்கும். அதுக்கு அப்படியே ஒரு 24 ஹவர்ஸ் விட்டுட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து அதோட ஹீட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து நல்லா வந்து சன் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வேண்டி உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதெல்லாம் ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன். ஏன்னா இந்த டம்ளர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் தண்ணி கீழே இறங்காது. ஸோ அதை நல்லா கொஞ்சம் ஒத்தி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் சின்ன சின்ன சட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் துணி வச்சு தொடச்சிட்டோம்னா ஈஸியாக அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். எந்த அளவுக்கு நீங்கள் தொடச்சிட்டு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகுங்க. நல்லா ஹீட் கிடைக்கும். அதுக்கு நம்ம உடனே வந்து மண் பாத்திரத்தில் குக் பண்ணவே முடியாது. இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாங்குகிற அந்த மண் பாத்திரம் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணவும் முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே நான் ஒரு 24 ஹவர்ஸ் விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. 3rd டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மண் சட்டியை தொட்டிங்கனாவே நல்லா ராவாக இருக்கும். அப்படியே நல்லா ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆயிலிங் பண்ணணுங்க. நல்லா துடைக்கலாம் தேவையில்லை. நான் வந்து கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம், இல்லை வேஸ்ட் கிளாத் மாதிரி எடுத்துகிட்டு அது நல்லா எண்ணெயை தொட்டு ஃபுல்லுமே பாத்திரம் ஃபுல்லுமே வந்து நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் சும்மா உங்களுக்கு இந்த டம்ளரில் எப்படி உள்ளே அப்ளை பண்ணுறேன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல துணி வச்சுக்கோங்க, நல்ல க்ளீனான துணி இல்லை வேஸ்ட் கிளாத் நீங்கள் வச்சு நல்லா உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த சமைக்கிற பாத்திரத்துக்கு வந்து ஃபுல்லுமே எந்த ஒரு இடமுமே பாக்கி விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லும் நல்லா என்ன சொல்கிறது கொஞ்சம் எல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. நல்லா ஃபுல்லாக நிறையாவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் அப்ளை பண்ணுறதுக்குள்ளேயே அது நல்லா வந்து உறிஞ்சு எடுத்துரும் அந்த எண்ணெயெல்லாம். இது பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் 8 to 12 ஹவர்ஸ் நீங்கள் வந்து அப்படியே வச்சுருங்க. குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணாமல் அதுவும் வந்து நமக்கு சன்லைட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சன்லைட்டில் வச்சா ரொம்ப நல்லது. சன்லைட் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே அந்த ஆயில் வந்து அப்சர்வ் ஆயிரும். இது ஃபுல்லுமே கீழே பாட்டமு ஹேண்டில் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு தடவணும்னு ஃபுல்லாக நினைக்கிறோங்க அங்கெல்லாம் தடவிடுங்க. ஃபுல்லாக நம்ம ஆயிலிங் பண்ண தான் பாத்திரம் வந்து நம்ம குக் பண்ணும்போது கிராக் விடாமல் இருக்கும். அப்புறம் நான்ஸ்டிக் மாதிரி இருக்குங்க. நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாது. நம்ம ஆயிலிங் பண்ணுறது எதுக்குன்னா நமக்கு உள்ளே ஏதாவது போட்டு நம்ம சாட்டே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்கும். நமக்கு வாடை இருக்காது, மண் வாடை இருக்காது. ஸோ நமக்கு இந்த மாதிரி பழக்கும்போது தான் வந்து மண் பாத்திரம் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயிலிங் பண்ணி ஒரு 8 to 12 ஹவர்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக வச்சுருங்க. சன்லைட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சன்லைட்டில் வச்சாலும் ஒன்றும் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிலிங் பண்ணி வச்சது நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. ஆயிலிங் பண்ணி வச்சு நம்ம ஆயில் பண்ணாத மாதிரியே இருக்கும். கீழே அந்த பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் பண்ண இடமெல்லாம் கீழே அச்சாக இருக்கும், எண்ணெயாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆயில் பண்ணும்போது கீழே பேப்பரோ துணியோலாம் விரித்து வைக்காதீங்க, எண்ணெய் கரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அது யூஸே கிடையாது. கீழே பூமியோட ஹீட் வந்து படப்பட நமக்கு அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது பாத்திரம் ரொம்ப நாள் வரும். எந்தளவுக்கு ஹீட் நம்ம வைக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து கேஸில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க. இப்போ வாஷ் பண்ண வேண்டாம். நமக்கு என்ன கோட் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அது அப்படியே தெரியுது. இப்போ வேணுன்ற அளவுக்கு எந்த எண்ணெய் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சமாக, ஏன்னா இது நமக்கு வேஸ்ட்டு தான், குக்கிங்க்கு ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வேணுன்ற அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஒரு 1 or 2 minutes நல்லா ஒரு சாட்டே கொடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கும். மண் சட்டியில் குக் பண்ணும்போது உடன் கரண்டி போட்டுக்கோங்க, இல்லைனா அதுக்குன்னே தனியாக கரண்டியெல்லாம் விற்கிறாங்க. ஸோ அது வாங்கிக்கோங்க. நம்ம மெட்டர்லெல்லாம் போட்டோம்னா சீக்கிரம் உடஞ்சிரும், கிராக் விழும்.
ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா, ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணணும். மண் சட்டியில் வந்து ஹை ஃப்ளேமில் குக்கே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இறக்கி வச்சுருங்க. அந்த ஹீட் வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எடுத்து போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து குக் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா வெசல்ஸையும் நீங்கள் வந்து பழக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் மண் பாத்திரம் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், நமக்கு லாங் லிவாக இருக்கும், எந்த ஒரு கிராக்கும் வராது. மட்பாட் சீசனிங் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷாப்பில் எனக்கு இந்த மாதிரி பண்ண சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மட்பாட் சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.